நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மகேந்திராவோட அர்ஜுன் நோவா 605 டிஐயில் ஒரு வீடியோ பதிவு பண்ணி ஒரு 52 ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து சொல்லிட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நண்பர்கள் உனக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2-3 எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஹெச்பி வந்து 57, 52 அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு முழு விளக்கத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணுறேன். இதுவரை நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல அர்ஜுன் நோவா 605 டிஐ, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா 3 மாடல் இருக்குது. நல்லா கேட்டுக்குங்க, 3 மாடல் இருக்குது. ஒன்று அர்ஜுன் நோவா 605 டிஐ V1, எந்த இதுவும் இல்லை, வெறும் டிஐ மட்டும் இருந்தாக்க 55 ஹெச்பி. இதில் பார்த்தீங்கன்னா டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 217 நேனோமீட்ரு. இதே இதில் அர்ஜுன் நோவா 605 டிஐயில் பிஎஸ் மாடல் ஒன்று இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 49 ஹெச்பி. அதுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் வந்து 214. அதிலே இன்னொரு மாடல் 605 டிஐ பிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதோட ஹெச்பி பார்த்தீங்கன்னாக்கா 60 ஹெச்பி. அதனுடைய டார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 235. இந்த 3 வண்டிக்குமே பார்த்தீங்கன்னாக்கா டார்க்கு ப்ளஸ் ஹெச்பி மட்டும்தான் மாறும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்மாக இருக்கட்டும், கியர் ஆப்ஷனாக இருக்கட்டும், லிஃப்டிங் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், டயர் ஆப்ஷனாக இருக்கட்டும், பிடிஓ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாத்தே வரும். டார்க்கு ப்ளஸ் ஹெச்பி இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னாக்கா 3 வண்டிக்கு மாறி வரும். இதே இது இன்னொரு வண்டி இருக்குது 605 டிஐ எம்எஸ் மாடல். அது வந்து பார்த்திங்கனாக்கா 48 ஹெச்பி. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக தான் பார்த்திங்கன்னா அந்த பிஎஸ் வண்டி வந்து போட்டிருக்காங்க. எம்எஸ் வந்து தமிழ்நாட்டில் அவைலபிளாக வந்து இல்லை. இப்போ 605 3 வண்டிக்குரிய விளக்கத்தை வந்து சொல்லிவிட்டேன். நீங்கள் ஒரு புது வண்டி 605 எடுக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 3 வண்டியோட மாடலை வந்து கரெக்டாக கேட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா எந்த வித மாற்றமே இருக்காது. பிஎஸ்ஸு வெறும் பிபி டிஐ 605 டிஐக்கு அப்புறம் இருக்க அந்த 2 லெட்டர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வண்டியோட அமைப்பிலே வந்து மாறி இருக்கும். இதுக்காகத்தையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன். நீங்கள் வண்டி எடுக்கணும்னாக்கா இதை மட்டும் மார்க் பண்ணி எடுங்க. அப்போதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு விளக்கமும் ஒரு புரிதலும் வந்து இருக்கும். இதில் எதனால் டவுட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் 3 வண்டியுமே சேமாக எடுத்து ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.